அதற்கு ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், அதனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். பாருங்க, தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது நமக்கு தெரியும், நமக்கு புரியும், நம்ம அதை விசுவாசிக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம், தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறாரு, என்னால் எல்லாம் கூடும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதுனால என்னால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய பலத்தினாலே இவர் பல காரியங்களை சாதித்து தான் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை தான் இவர் வசனமாக சபையாருக்கு எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எதை பலப்படுத்துகிறார்? என் பலத்துக்கு மிஞ்சின காரியங்களையும் செய்ய என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜெயமாக, எந்த கஷ்டமுமே படாமல், எந்த ஒரு பாடுகளையும் உபத்திரவத்தையுமே சந்திக்காமல் அப்படி வாழ்ந்தார் என்ற அர்த்தம் இல்லை. இவருடைய வாழ்க்கையில் பல பல பாடுகள், பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் வந்த எல்லா உபத்திரவங்கள பாடுகளை நீங்கள் வாசித்து பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பாடுகளையும் ஒரு மனுஷன் சந்திக்க முடியுமாங்கிறத விட சந்திச்சக்கப்புறம் உயிரோடு இருப்பானா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமான காரியம்தான். அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பாடுகள் அவர் சந்திக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 30 வரை உள்ள வேத பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவர் அது எல்லாத்தையும் விவரிக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். நம்ம ஜெயில் எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, வாசலில் கூட எட்டி பார்த்ததில்லை. ஆணுடைய நாமத்து நிமித்தம் என்ன செஞ்சிருக்காரு? பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக முறை மரண தருவாயில் இருந்திருக்கிறார். ஒரு முறைலாம் இவர் அடின்னு அடித்து செத்து போயிட்டாருன்னு நம்பி அவங்க போயிட்டாங்க. அப்புறமும் இவர் ஆணுடைய பலத்தால் எந்திரிச்சிட்டார். அதை தான் சொல்கிறாரு, என்ன ஏன்னா பலப்படுத்துகிற ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும்னா என்னதுன்னா, அவங்க மரிக்கும் அளவுக்கு அடித்தாலும் அப்புறமும் நான் எழுந்து நடப்பேன், ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. 5 தடவை அந்த 1 உரையை 40 அடியை 5 தடவை வாங்கினாரா. ஒரு தடவை வாங்கினதுக்கே இயேசு கிறிஸ்து ஏகப்பட்ட ரத்தம் வெளியேறி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஜீவனை விட்டுட்டார். ஆனால் இவர் 5 தடவை வாங்கினாராம். பாருங்கள், அந்த அளவு உபத்திரவங்களை பாடுகளை சகித்திருக்கிறார். கப்பல் சேதத்தில் இருந்திருக்கிறார். இரவு பகல் முழுவதும் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் கடல்லையே மிதந்துக்கிட்டு கிடந்திருக்கிறார். அப்புறம் இப்படி பல உபத்திரவங்களை சந்தித்தது மட்டும் இல்லை, சபைகளை குறித்த பாரத்தினால இவர் வேதனைப்பட்டார்னு வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக எத்தனையோ போராட்டங்கள் வழியாய் அவர் கடந்து சென்றார். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற இன்னொரு அனுபவத்தை பாருங்கள். அவருடைய சரீரத்திலே ஒரு குறை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, அது அவருடைய ஊழியம் செய்வதற்கே அவருக்கு தடையாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆணுடைய பலத்தினால நான் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தேன். போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த போராட்டங்கள் மத்தியிலே தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக ஒரு மனிதன் வாழ்கிறார் என்றால் அப்படிப்பட்ட மனிதன் தான் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் போராட்டங்களை காணும்போது சோர்ந்து போகிறோம். அந்த போராட்டங்களை காணும்போது நம்ம கவலைப்படுகிறோம். இப்படியெல்லாம் நடக்குதே, நம்ம எப்படி கர்த்தருக்காக வாழ்வது, நம்ம எப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, நம்ம எப்படி தேவனுக்காக ஜீவிப்பது? நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், என் கிருபை உனக்கு போதும் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. ஆமாம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பாருங்கள், எந்தெந்த காரியத்தில் நம்ம பலவீனர்னு உணர்கிறோமோ அந்த காரியத்தில் தேவ பலன் நம்மளை தாங்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சிலர் பாருங்கள், ஞானத்தில் குறைவாக உணர்றீங்கன்னா தேவன் ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கணும்ல, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்க கடவன், சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன். நம்ம எதில் குறைவாக இருக்கிறோமோ அதில் தேவன் நம்மை நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி ஆண்டவர் செய்கிறாரு?
நம்ம எதில் குறைவாக இருக்கோமோ அதில் நிறைவாக்குறாரு. அதில் ஆண்டவர் நிறைவாக நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். ஆமென். அது நம்மளுக்கு மேன்மையாக புகழ்ச்சியாக ஒரு நாள் இருக்காது. ஏன்னா நமக்கு தான் அதில் குறை இருக்குங்கிறது ஊருக்கே தெரியுமே, நம்ம குடும்பத்துக்கே தெரியுமே. ஏன்னா ஞானத்தில் சிலர் குறை, சுகத்தில் சிலர் குறை, ஒவ்வொரு காரியங்களிலே குறை. எந்த இதில் குறை இருக்குதோ அதில் தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனத்தினால சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன். அதுதான் தேவ கிருபை. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கும்போது அவருடைய நாம மகிமைக்காக பல்வேறு காரியங்களை ஆண்டவர் செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். இந்த பிலிப்பியர் 4:13 எழுதும்போது இந்த பவுல் அப்போஸ்தலன் எங்கே இருக்கிறாரு? பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிறார். பிலிப்பியர் சபையாருக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அது என்ன சொல்லி எழுதுகிறாருன்னா, ஏற்கனவே ஒரு பிலிப்பி பட்டணத்துக்கு வரும்போது என்ன நடந்துச்சு, அங்கே பிலிப்பி பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு சகோதரி, அங்கே குறி சொல்லுகிற ஆவியோடைய ஒரு பெண் இந்த பவுலுக்கும் ஷீலாவுக்கும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறார். வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். தினம் இதை சொல்லி அவங்களுக்கு அதுவே ஒரு இடையூறாக இருக்கும்போது ஒரு நாள் பவுல் திரும்பி அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, இவளுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவியே போ. அடுத்த நிமிடம் அவளுக்குள்ளே உள்ள எல்லா பொல்லாத பிசாசும் போயிருச்சு, குறி சொல்லுகிற ஆவி போயிருச்சு. இனிமேல் அதுக்கடுத்து அவளுக்கு குறி சொல்லுகிற காரியமே வரலை. இந்த சகோதரி சொல்கிற குறியை வச்சு பல பேர் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இந்த பவுலும் புதுசாக வந்த ஊழியக்காரங்களை தான் எங்கள் வருமானத்தை கெடுத்து விட்டாங்கன்னு இல்லாத பொல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லி பவுலையும் ஷீலாவையும் தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் வைக்கிறது மட்டும் இல்லை, அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள். அந்த சிறைச்சாலையில் அவர் பாடி துதித்தார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அத்தனை அடி வாங்கினதுக்கப்புறமும் என்னால் துதிக்க முடியும். அந்த சிறைச்சாலையில் போட்ட போதும் என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் கர்த்தரை ஆராதிக்க முடியும். எத்தனை கடின பாடுகளின் வழியாக நான் கடந்து போனாலும் அதன் மத்தியிலும் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன அந்த வசனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்ன உடனே இந்த பவுல் அப்போஸ்தலன் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆகையால் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஆமாம், நமக்கு பல நேரங்களில் பலவீனத்தை குறித்து நம்ம குறை தான் பட்டுக்கிடுவோம். என்ன குறைப்படுவோம், எனக்கு தான் இப்படி இருக்குது, எனக்கு தான் இந்த குறை இருக்குது, எனக்கு மட்டும் கொஞ்சம் இந்த காரியம் நல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் இந்த காரியம் சிறப்பாக இருந்துச்சுன்னா நான் எப்படியோ உயர்ந்திருப்பேன். பல நேரங்களில் ஒரு மனித தன்மையில் நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம், எனக்கு மட்டும் கொஞ்சம் வசதி இருந்துருந்துச்சுன்னா நான் எப்படியோ உயர்ந்திருப்பேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் ஞானம் அதிகமாக இருந்துச்சுன்னா, நான் மட்டும் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் கலராக இருந்தா. அல்லேலூயா. சில பேருக்கு இதனாலேயே மனசு வருத்தங்கள், எனக்கு மட்டும் அப்படி இருந்துருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் ஆமாம் கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைகள் இருந்துருந்துச்சுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, என் பிள்ளைகள் மட்டும் இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது. குறைகளை நினைத்து நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பேசுகிற கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, குறைகளை நினச்சி வேதனைப்படாதீங்க, குறைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறாரு, எதுவெல்லாம் குறைவாக இருக்கோ அந்த குறைவில் கர்த்தருடைய நிறைவு விளங்க போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் வெளிப்பட போகுது. இந்த நாளிலே அந்த தேவனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக குறைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் குறைவுகள் காணப்படும் போது அது மனசுக்கு கஷ்டமாக துக்கமாக இருக்குது. அதுதான் யோபின் மனைவி சொன்னாங்க, இனிமேலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு என்னையா இருக்குது, எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஒரு நன்மை நடக்கும்போது தேவன் செஞ்சார் ஆசீர்வதிச்சார்னு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஒரு தீமை நடக்கும்போது நம்ம என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது, எதுக்காக இதை நான் சந்தோஷப்படவா முடியும்? அங்கே யோபு சொல்கிறாரு, எல்லாத்துக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சில தீமைகள், சில கடினமான பாதைகளின் அனுபவங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த பலவீனத்தில் தேவ பலன் விளங்க போகுது. ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரத்தில் கர்த்தருடைய பலனை கொடுத்து என்னை பலப்படுத்த போகிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எப்படி இந்த கிறிஸ்துவின் பலன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படிங்கிறத வசனத்தை சொல்லுகிறேன். யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் 15:5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு செடி, ஒரு கொடி எப்படி அது வேரோடு தரைப்பகுதியில் உள்ள செடியோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. செடி அல்லது கொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லது மரங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். பல செடிகள் இந்த கொடிகள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்கும். அந்த கிளைகள் பழங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். இந்த பூசணி பழம், அப்புறம் அந்த மற்ற சுரக்காய், இந்த மாதிரியான கொடிகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடிகளில் வளரக்கூடிய அந்த காய்கள் ரொம்ப நீளத்துக்கு படர்ந்து இருக்கும். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அடிப்பகுதி எங்கே இருக்குது, வேர் பகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அது செடியோடு இணைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த வேரோடு இணைஞ்சிருக்குது, அந்த முக்கியமான துவக்கத்தோடு இணைஞ்சிருக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்தால், ஹல்லேலூயா, நம்ம தேவனோடு இணைந்திருந்தால் நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேராகிய செடியாகிய ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற கிருபைகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், செடியோடு இணைஞ்சிருக்கும் போது அந்த கொடிக்கு என்ன நடக்குது? இந்த கொடிக்கு தேவையான தண்ணீர், இந்த கொடிக்கு தேவையான சத்துக்கள், இந்த கொடிக்கு தேவையான உணவு எல்லாமே அங்கே வேர்லேருந்து, அது வேறு பல இடத்துலேருந்து தண்ணியை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்குது. தேவையான சத்துக்களை அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நம்ம இணைந்திருப்போமானா, அந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமானா, நிச்சயமாகவே தேவ பலன் நம்மை நிரப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தொடர்ச்சியாக அதிகாலை ஜெபம் நம்ம கடந்த மாதம் முழுவதும், அதுக்கும் கொஞ்சம் அதிகமான நாட்களாகவே அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெப நாட்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், மற்ற நாட்களை விட ஒரு விசேஷித்தமான கிருபை நம்ம வாழ்க்கையில் காணப்படுறது உணர முடியும். எப்படி அப்படி ஒரு விசேஷித்த கிருபை? ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் செடியோடு நம்ம இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இணைந்திருக்கும் போது ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், காரியங்களை அனுகூலமாய் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த மகா பெரிய கிருபையை நினச்சி தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த செடியோட ஒவ்வொரு நாளும் இணைந்துருங்க. இந்த ஒரு மரத்தினுடைய ஒரு கொடி எடுத்துக்கோங்க, அதை ஒரு ஓரத்தை வெட்டி கொஞ்சம் அழகுக்கு நீங்கள் தொங்க விட்டுருங்க. ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு செடியாக இருக்கலாம், செடியின் ஒரு கொடியாக இருக்கலாம். அதை நீங்கள் வெட்டி ரொம்ப அழகாக இருக்கே, வீட்டில் தோரண மாதிரி தொங்க விடுங்க. அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே அதை வாடி காஞ்சி மஞ்சளாக போய் அப்புறம் மெரூனாக போய் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துடும். எவ்வளவுக்கு எவ்வளோ அது செடியோடு இணைஞ்சிருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு தான் அது செழிப்பாக சிறப்பாக பச்சையாக இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கு செடியிலேருந்து அது விலகி போகுதோ, பிரிக்கப்படுதோ, அன்னிலேருந்து அது நாளுக்கு நாள் பொலிவிலேருந்து அது களையிலேருந்து போக ஆரம்பிச்சிருது. நமக்கும் கூட செடியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட எவ்வளவுக்கு அதிகமாக இணைந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய எல்லா காரியங்களும் சிறப்போடும் செழிப்போடும் காணப்படும். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லையா சொல்லலாமா? இந்த தேவனோடு, இந்த கிறிஸ்துவோட இணைஞ்சிருப்பதற்கான வழி ரொம்ப சிம்பிளான வழி தாங்க. ஜெபிக்கிறதும் வேதம் படிக்கிறதும். பாருங்கள், ஜெபத்தில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம், வருகிற எல்லாரும் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் படிக்கிறதுக்கும் அதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமா? ஜெபிக்கிறதுக்கும் வேதம் படிக்கிறதுக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சங்கீதக்காரன் எப்படியா சொல்லுகிறார், 119 சங்கீதம் 92 வசனத்தில், உமது வேதம் என் மகன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை எப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேருக்கு வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்குது? உங்களுக்கு வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையாங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலே, எப்படி சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் வாசிப்போம் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களை அறியாமலே அரை மணி நேரம் வாசிட்டே இருந்துட்டீங்க. திடீர்னு பார்த்தா, ஐயோ நம்ம நேரமாயிடுச்சே, போக வேண்டியதுக்கு நேரமாயிடுச்சே நினச்சி நீங்கள் வேகமாக சரி மீதி அப்புறம் வந்து படிப்போம் அப்படின்னு மூடி வச்சுட்டு போனீங்கன்னா உண்மையிலே வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக வேதத்தில் நேரம் செலவிட்டால், நீங்கள் திட்டமிட்டதை விட உங்களை மறந்து அதிகமாய் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம்.
இந்த வேதத்தின் மனமகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொண்டோமானா உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். இன்றைக்கி ரெண்டு வித்தியாசம் இருக்குது பாருங்க. இந்த வேதம் சிலருக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற உலகத்தின் காரியங்கள். பாருங்கள், டிவியை பாருங்கள். யாரெல்லாம் டிவி பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவங்க எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு நினச்சாங்களோ அதை விட அதிகமான நேரம் பார்ப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதை பார்க்க ஆரம்பித்தோடனே இந்த டிவி அவங்கள உள்ளுக்கு இழுத்துடும். இவங்க அந்த டிவியினுடைய காரியத்தில் அல்லது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளின் காரியத்தில் அவங்க மனமகிழ்ச்சி அடைஞ்சு பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் வேத மனமகிழ்ச்சியாக தெரியாது அவங்களுக்கு. வேதத்தை திறந்தால் தூக்கமாக வரும். அல்லது ரொம்ப நேரம் வாசிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி வாசிட்டு மணியை பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். அல்லது இவங்க வாசிக்கும் போதே என்னடா இது ஒரு பேப்பர் கூட நகல மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். காரணம் என்னென்னா, வேத மனமகிழ்ச்சியாக இருக்கலை. பிற நேரத்தில் பாருங்களேன், நமக்கு நல்லா ஹெல்த்தியான சரீரம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், பசிக்கும், சாப்பிடவும் முடியும். அதே நேரத்தில் காய்ச்சல் வந்தவங்களுக்கு பாருங்கள், என்ன சாப்பாடு கொடுத்தாலும் ருசிக்காது. அது உரப்பாக இருந்தாலும் பிடிக்காது, இனிப்பாக இருந்தாலும் பிடிக்காது, அது சூடாக இருந்தாலும் பிடிக்காது, ஆறி போயிருந்தாலும் பிடிக்காது. ஏன்னா உள்ளக்க காய்ச்சல் இருக்குது, உள்ளக்க வியாதி இருக்குது. அதே போல் தாங்க இந்த கிறிஸ்துவின் வார்த்தை அது நமக்கு மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா நம்முடைய ஆத்மா வியாதிப்பட்டிருக்குது. ஆத்ம வியாதி மாறிச்சுன்னா வேதம் மனமகிழ்ச்சியாக தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த வேதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை வாசிக்க வாசிக்க ஆமென், அது நம்முடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கைக்கு ருசி. ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டில் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை குறித்து வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது தேனிட்ட பணியாரம் போல ருசியாக இருந்துச்சான். சாப்பிட்ருக்கீங்களா தேனிட்ட பணியாரம்? இப்போல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குழி பணியாரம் முந்தி விற்பாங்கள்ல, இப்போயும் சில இடத்துல விற்கிறாங்க. அந்த குழி பணியாரத்தை தேனில் தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன். நாங்கள் சிறு பிள்ளையா இருக்க காலத்தில் திருத்தங்களில் நம்ம விசுவாசி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அந்த பணியாரம் சுட்டு விற்பாங்க. ரூத்தம்மான்னு அந்த அம்மா பேர். அவங்க வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு வரமாட்டார். ஆனால் இவர் இந்த அம்மா பணியாரம் சுட்டு விற்கும் போது அந்த அம்மாவுடைய பொருத்தம் என்னென்னா, முதல்ல ஒரு கொஞ்சம் பணியாரத்தை சுட்டு பாஸ்டருக்கு காணிக்கை என்ன செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். ஒரு இவ்வளோ பெரிய தூக்குச்சட்டி நிறையா பணியாரம், அது எப்படி ஒரு 10 பணியாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அந்த ஐயாட்ட கொடுத்து விட்ருவாங்க. முதல்ல போய் பாஸ்டர் வீட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ முதல் பணியாரம் எங்கள் வீட்டுக்கு வரும். பல நாட்களில் எங்களுடைய காலை உணவு அதுதான். அல்லேலூயா. அது இனிப்பு பணியாரம் தான், ஆனால் கம்மியாக இனிப்பு போட்டிருப்பாங்க இனிப்பு பணியாரத்தில். ஸோ அந்த பணியாரத்தை தேன் தொட்டு சாப்பிடுவோம் பாருங்கள். அல்லேலூயா. அது அப்படி ஒரு ஆமாம் தேனிட்ட பணியாரம்னா அது என்னங்கிறத ஒருவேளை போகும்போது எங்கேயா கடையில் வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு போங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வசனம் அது அப்படிப்பட்ட ஒரு இனிமையானதாக நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு அப்படிப்பட்ட இனிமையானதாக இருக்குமானா நம்முடைய வாழ்க்கைக்கு அது நன்மையானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவோடு இணைந்திருங்க. வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக இணைந்திருங்க, ஜெபத்தின் மூலமாக இணைந்திருங்க. அப்படி வேத வசனத்தின் வார்த்தையில் ஜெபத்தில் இணைந்திருந்தா நம்மால் எல்லாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். இந்த எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லும்போது இந்த யோவான் 15:5 வாசகத்தில், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வசனத்தில் சொல்கிறாரு எல்லாம் செய்ய முடியும். இங்கே சொல்கிறாரு ஆண்டவர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ என்னால் எல்லாம் செய்ய முடியும்னா எப்படி? ஆண்டவர் மூலம் கூட இருப்பதுனாலே நம்மளால் எல்லாம் செய்ய முடியும். இங்கே ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரே, அது எப்படி பாருங்களேன். நம்முடைய எல்லா கிரியைகளையும் செய்து முடிக்க தேவபலன் அவசியமாக இருக்குது பாருங்கள். நம்முடைய சுய பலத்தை நம்புவோமானா அப்போ தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரை நம்பினா நம்மளால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த சுய பலத்தை நம்பினா எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்முடைய இங்கே ஆலயமாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், பல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, தண்ணி மோட்டார் வச்சுருக்கிறோம். தண்ணி மோட்டாரை சுவிட்சை போட்டால் தரைக்கடியில் 300 அடி 400 அடி, சில பேர்லாம் 600 அடி ஆழத்தில் இருக்க தண்ணியை கூட அடுத்த நிமிஷம் சல்லுன்னு வெளியே கொண்டாந்து பைப்பில் தட்டிடுது.
பைப்பில் மட்டும் இல்லை, சில நேரத்துக்கு வீட்டுக்கும் மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் இருக்கிற டேங்கில் கொண்டு போய் ஊற்றிடுது. ஒரு சுவிட்சை போட்ட உடனே அவ்வளோ வேலை நடக்குது. நீங்கள் சுவிட்சை போடுறீங்க, தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, தண்ணி வருமா? வராது. அப்போ இந்த இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கின மோட்டார் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய டியூபை போட்டு தரைக்கு அடியில் வரைக்கும் போர்வெலை போட்டு அங்கேருந்து தண்ணிக்கு டியூப்பை போட்டு மாடிக்கு வேறு டியூப்பு மாட்டி பைப்பெல்லாம் பிவிசி பைப்பெல்லாம் போட்டு தண்ணி கொண்டு போய் வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இது எல்லாமே இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதுதான் நமக்கு ஆண்டவர் பல திறமைகளை கிருபைகளை கொடுக்க தான் செஞ்சுருக்கிறா. நம்மளை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் மாற்றுவதற்காக அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதை செய்திருக்கிறார். ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னா நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி எத்தனையோ ஞானிகள் வல்லவர்கள் திறமைசாலிகள் இருக்க தான் செய்கிறாங்க உலகத்தில். ஆனால் அவங்களால சாதிக்க முடியாததை செய்ய முடியாததை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் செய்து கொண்டிருக்கிறார்னா என்ன காரணம்? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குது, அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்குது, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குது. அதனால நடக்காத எத்தனையோ காரியங்களையும் அவர் செய்து நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அவர் என்னோடு கூட இருப்பதனால என்னால் எல்லாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இல்லைனா, அவருடைய தொடர்பு அவருடைய ஐக்கியம் என்னோடு கூட இல்லைனா என் பலத்தால் என்ன முடியுமோ அதுவுமே என்னால் செய்ய முடியாது. நம்ம பலத்தால் செய்யக்கூடியதையும் நம்மளால் செய்ய முடியாது. ஆமாம், சுய பலத்தை நம்பினா ஒன்று நடக்காது. தேவனை சார்ந்த தேவ பலத்தை நம்பினா சகலத்தையும் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பியர் 4:13 எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா.